ஆனா எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான விமர்சனம் எப்படி பாக்குறீங்க? எதிர்க்கட்சிகள்னாலே விமர்சனம் தான் பண்ண போறாங்க, பண்ணாமல் இருக்க போறது கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் எதனால விமர்சனம் பண்றாங்கன்னா, இது வரைக்கும் கடந்த 50-60 வருஷமா தமிழ்நாட்டில் எதிரொலிச்சிட்டு இருந்த 2 பேர் முதலமைச்சர் அப்படின்னாலே 2 பேர் தான். அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கருணாநிதி அவர்கள் பேர் தான். அதை தாண்டி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பிறகு ஒரு தமிழனுடைய பெயர் இந்த தமிழ் மண்ணிலையும் இந்த தமிழகத்திலையும் இந்த தேசத்திலையும் ஒலிக்குதுன்னா இது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதனால அந்த வைத்தறிச்சல்ல அவங்க விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. விமர்சனத்தை தாண்டி நாங்கள் உழைக்க தளபதியோட உறுதியாக எப்பவுமே நிற்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். குதிரை பேர அரசியல் அப்படின்னு சொல்றாங்க, இது எப்படி பாக்குறீங்க? அதுக்கு தளபதியே பதில் சொல்லிட்டார்ல, குதிரை பேரம் இல்லை, இது வந்து குதிரை வேகம். அதாவது ஜெயிக்கணும் அப்படின்னா குதிரை அளவுக்கு வேகமாக ஓடணும், ஜெயிச்சதுக்கு அடுத்து குதிரையை விட வேகமாக ஓடணும். அதை தான் எங்களுடைய இலக்கு. நாங்கள் குதிரையை விட வேகமாக ஓடி இது வரைக்கும் தமிழக அரசியலில் யாரும் செய்யாத ஒன்று அரசியல் புரட்சியை, ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது எங்களுடைய இலக்கு. அந்த இலக்கை அடையும், கண்டிப்பாக அடையும். அதுக்கு நாங்கள் குதிரை வேகத்தில் கண்டிப்பாக ஓடும், குதிரையை விட வேகமாகவும் ஓடும். சோபா மாடல் அரசு வந்து இதற்கு முன்பாக ஆண்ட அந்த 2 ஆட்சியாளர்கள் அவங்களுடைய அரசு தான் சோபா அரசு. ஏன்னா 50 வருஷமா அந்த சோபாவில் உட்கார்ந்த மாதிரி சோபா உட்கார்ந்து தேய்ச்சிருக்காங்களே தவிர மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் வந்திருக்கு? அறநிலையத்துறை அமைச்சர் என்ன பண்ணாரு? கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணாரு? மதிலுக்குத்துறை அமைச்சர் என்ன பண்ணாரு? அவங்கவுங்க அவங்களுடைய சொத்தை பெருக்கணுங்கிறக்காண்டி எல்லா வேலையும் பார்த்தாங்க. நாங்கள் சோபா மாடல் அரசு கிடையாது. சோபா மாடல் அரசுகளையும் தாண்டி இது வந்து அவங்களையும் தாண்டி நாங்கள் வந்து மக்களுக்கு நலத்திட்டங்களை, மக்களுடைய அடிப்படை தேவையை அவங்க கேட்காமலேயே அது செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கும் இந்த தமிழக அரசுக்கும் இருக்கு. அதை நிறைவேற்றது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான் அந்த சாத்தியம். அந்த சாத்தியத்தை 100% அவர் நிறைவேற்றி தருவார். கவர்ச்சியால வெற்றி பெற்றுட்டாங்க இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கவர்ச்சியால தான் வெற்றி பெற்றிருக்கோம். அது வந்து திரைத்துறை அப்படிங்கிற கவர்ச்சி கிடையாது. மக்களுக்கு நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய நலத்திட்டங்கள், நாங்கள் இதை தான் பண்ண போகிறோம், இந்த விவசாயிகளுக்கு விவசாய கடன்களை வந்து தள்ளுபடி செய்யப்படும், அதுக்கான முக்கியத்துவம் எடுப்போம், ஆராய்ச்சி முக்கியத்துவம் எடுப்போம். அதுபோக படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்போ கல்வித்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கிறார்களா, என்ன அமைச்சர் ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருந்தார்களா, யாருக்கெல்லாம் கல்வி நிராகரிக்கப்பட்டதோ அவங்கெல்லாம் இன்னைக்கு கல்வியை வழங்குற இடத்துக்கு வந்து நிற்காங்க. இது எவ்வளவு பெரிய மாற்றம்! இது வரைக்கும் யாரும் செய்யாத அரசியல் புரட்சி. பட்டியலின மக்கள்ல 8 தலைவர்களை அமைச்சர்களா நியமிச்சிருக்காரு. இது வரைக்கும் யாருமே செய்யாத முயற்சி. இதுல எப்படி நீங்க என்ன சொல்ல முடியும்? என்ன கவர்ச்சி இருக்கு? மக்களுக்கு திட்டங்களை தான் நாங்கள் கவர்ச்சியா நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கிறோம் தவிர திரைத்துறை என்ற கவர்ச்சியில மூலமா நாங்க வந்து செயல்படலை. இதுதான் உண்மை, 100% இதுதான் உண்மை. அது சொல்லாதாங்க செய்வாங்க. அப்படி சொல்லி மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. குழப்பத்தை ஒருபோது ஏற்படுத்த முடியாது. இவர் இன்னைக்கு எடுத்து வைக்கிற அரசியல், இந்த புரட்சி வந்து இன்னைக்கு இல்ல, இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் இவருடைய பெயர் நிலைச்சு நிற்கும். எப்படி பெருந்தலைவர் காமராஜர்னா கல்விக்கும் நீர் மேலாண்மைக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருந்துச்சோ அதுபோல விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் 5 வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு முக்கிய தமிழகத்தை உருவாக்கியிருப்பாரு அப்படிங்கிறது நான் 5000 வருஷம் கழிச்சு காட்டாலும் தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் பெயர் வந்து விஜய் அவர்களின் பெயர் வந்து நிலைத்து நிற்கும். இது வந்து கண்டிப்பா நிற்கும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு உதயநிதி ஆட்சியை குறித்து, இது எப்படி பாக்குறீங்க? அவருடைய ஆட்சியில் நடக்காத அவ்வளோமா? அவருடைய ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த சம்பவத்துக்கு இன்னும் வரைக்கும் அந்த சார் யாருங்கிறது வெளியே வரல. நம்முடைய தாவேக்கா ஆட்சி என்ன செய்யும்? அதை வெளியே கொண்டு வரும், அந்த சாரை கண்டுபிடிக்கும். அதே மாதிரி பல கொலைகள், கற்பழிப்புகளை வந்து அந்த திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை. அதே மாதிரி அந்த திமுக ஆட்சியில் நடந்த இந்த ஊழல்கள் எக்கச்சக்கமான ஊழல்கள் அதில் மாட்டிருக்காங்க. அது கூட வெளியே வரல. அவங்க ஆட்சியில் செஞ்ச அவலத்தெல்லாம் விட்டுட்டு, அவங்க செஞ்ச 60 ஆண்டு கால அந்த தீமைகள்லாம் விட்டுட்டு அவங்க இப்போதான் வந்திருக்கு இந்த ஆட்சி. 6 மாசத்துக்கு ஒரு ஆட்சியை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நடுநிலையாளர்களே சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஆட்சியில வந்து 1 மாசம் கூட ஆகல. நீங்க விமர்சிக்கிறது எந்த வகையில நியாயம்? இத்தனைக்கு நீங்க பழைய அரசியல்வாதி. நீங்க உங்களை விமர்சிச்ச உங்களுடைய தாத்தா கருணாநிதி அவர்களை விமர்சிச்ச ஒரு பல்கலைக்கழக மாணவன், சிதம்பரம் பல்கலைக்கழக மாணவனை மறுநாளே கொலை பண்ணி ஆத்திர போட்ட சரித்திரம் கொண்ட திமுக நீங்க வந்து இந்த புது ஆட்சியை பத்தி விமர்சிக்கிறது எனக்கு வந்து வித்தியாசமா தெரியுது. எனக்கு நிச்சயமா கிடையாது. மக்கள் உங்க மேல உள்ள வெறுப்பு, ஆட்சிக்கு எதிரான மனோபாவம், நீங்க செஞ்ச அராஜகம், உங்களுடைய மாநாடுகள், எங்க பார்த்தாலும் மாநாடு போட்டு பிரம்மாண்டத்தை தான் காமிச்சிங்களே தவிர மக்கள் சேவையை நீங்க செய்யவே இல்லை. இளைஞரணி மாநாடு போட்டீங்க, அங்க ஒரு 10,000 பேர். மகளிர் அணி மாநாடு போட்டீங்க, அங்க ஒரு 10,000 பேர். இப்படி மாநாடுகள் போட்டு தான் நீங்க உங்களை வந்து போக்கஸ் பண்ணீங்களே தவிர மக்கள் சேவையில நீங்க இல்லைங்கிறது மக்கள் தீர்ப்பா வந்திருக்கு. 1.25 கோடி வாக்குகள்ங்கிறது சாதாரண வாக்கு இல்லை. அவ்வளவு பேர் உங்களை என்ன செஞ்சிருக்காங்க? எதிர்த்திருக்காங்க. அப்படிங்கிறதுல வந்து தெரியுது மக்கள் போட்ட வாக்கு தான். ஒன்றும் நாங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கல, எங்களுடைய மிஷின்கள் எதுவும் நாங்கள் பண்ண முடியாது, நாங்க மத்தியிலையும் ஆட்சி கிடையாது. அப்போ மக்களுடைய கடுமையான எதிர்ப்பு காரணமாக தான்
இந்த தாவேக்கா ஆட்சி வந்திருக்கு. உங்கள் மேல உள்ள வெறுப்பு தான் எங்களை வந்து ஆட்சியில கொண்டு வந்திருக்கு. மக்கள் இப்ப ஏன் ஓட்டு போட்டோம் தாவேக்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருந்துறாங்க நீங்க செய்யும் செயலை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உதயநிதி. அதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா கிடையாது. ஏன்னா ஒரு ஆட்சி வந்து 6 மாசத்துக்கு அது தொடக்கத்துல நீங்க செஞ்ச அராஜகங்கள், நீங்க செஞ்ச அட்டுழியங்கள், நீங்க செஞ்சு வச்சிருக்கிற அந்த பாருங்க அந்த டிஸ்க காணும். அந்த எலக்ட்ரிக்கல்ல வந்து அந்த மின்சாரத்துறையில ஒரு டிஸ்க காணும். அது உயர் அதிகாரி எதை எடுத்துட்டாங்கன்றாங்க. ஏன்னா அது இருந்தா ஊழலை கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, யாரை வச்சா எடுத்துட்டீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய அந்த பழைய கரப்ஷன்ல இருந்து மீண்டு வந்து அதை சரி பண்ணி கொண்டு வரதுக்கே 6 மந்த் ஆகும். அதுக்கப்புறம் தான் எங்களுடைய ஆட்சியை நீங்க பார்க்க முடியும். முதல்ல நீங்க செஞ்ச ஊழல்கள், நீங்க செஞ்சிருந்த அராஜகங்கள், நீங்க செஞ்சு வச்சிருக்கிற அநியாயங்கள்லாம் என்ன செய்யணும், முதல்ல கிளியர் பண்ணி சரி பண்ணி கொண்டு வந்து அதையெல்லாம் வழக்கு தொடுத்து உங்களை சிறையில போட்டோ அல்லது வழக்காடு மன்றத்தில் கொண்டு போயிட்டோ அதுக்கப்புறம் தான் நாங்க ஆட்சியை கொண்டு வர முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க போகும்போது 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்க. இப்ப அந்த கடனுக்கும் நாங்க என்ன செய்யணும், வட்டி கட்டணும். அதுக்கும் நம்ம வந்து மக்கள் திட்டங்களை கொண்டு போகணும். நிறைய விஷயங்கள் சரி செய்யறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசம் டைம். அதுக்கப்புறம் தான் மக்களை விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது பூனை கண்ணை மூணுனா உலகம் இருந்து போச்சுங்கிற மாதிரி மக்கள் எதிர்க்கிறாங்கன்றீங்க. ஒரு மாசத்துல எந்த மக்களுமே எதிர்க்க மாட்டாங்க, அவங்களே சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய இல்ல அது அதிமுக ஊழல் இருக்க நம்ம அன்புமணியே சொல்றாரு, ஆட்சியில ஊழல் குறைஞ்சிருக்கு, ஒரு மாசம் என்ன செஞ்சிருக்கு, ஊழல் குறைஞ்சிருக்குங்கிற சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்களுடைய பதிலே காண நீங்க உதயநிதி அதுக்கு பதில் சொல்லணும். அது இப்ப வந்து பல பேர் மேல பல வழக்குகள் இருக்கு. தாவேக்கா எம்எல்ஏக்கள் மேல பல பேர் மேல பல வழக்குகள், அப்படியாப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா கிடையாது ஐயா. உங்களுடைய கட்சியில நீங்க அமைச்சரா நீங்க ஆட்சியில இருக்கும்போது பல அமைச்சர்கள் மேல கொலை வழக்குகள், பல அமைச்சர்கள் மேல வந்து ஊழல் வழக்குகள், பல அமைச்சர்கள் மேல பாலியல் வன்கொடுமை வழக்குகள்லாம் இல்லாம இல்ல. அது அந்த ஆட்சியில இருந்திருக்கு. இவங்க தன் மீது வந்து பொய்யான வழக்குகளை தொடிச்சு நீங்க உங்க ஆட்சியில இருக்கும்போது தான் பொய் வழக்குகளை தொடிச்சு நிறைய வழக்குகள் என்ன செஞ்சிருக்கீங்க, இவங்க மேல போட்டு வச்சிருக்கீங்க. ஏன்னா இவங்களுடைய அந்த மக்கள் செல்வாக்கை பார்த்து பயந்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா அந்த மாதிரி பொய் வழக்கை போட்டிருக்கீங்க. அந்த பொய் வழக்கெல்லாம் வந்து என்ன செய்யும், இப்ப நீதிமன்றத்துல கொண்டு வந்து அவங்க நிரபராதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, விடுவிப்பாங்க. பொய் வழக்கா இருந்தாலும் அதை நீதிமன்றத்துல போய் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், நம்ம அதை வந்து மீண்டு கொண்டு வர வேண்டியிருக்கும். இவங்க மேல உள்ளதான் பொய் வழக்குன்ற என்னுடைய கருத்து. விமர்சனங்கள் ஆட்சி இப்போ தான் அமைஞ்சிருக்கு. ஆமாம், அது ஒரு 3 மாதம் அது நமக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஊர் ஊரா ஒரே கொள்ளை. ஆமாம், அப்புறம் வந்து கஞ்சா விற்கிறது, மற்றபடி அனைத்து போதைப் பொருட்களையும் விற்றுக்கிட்டு நாட்டே குட்டிச்சுவராக்கி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த புதிதாக அமைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் படிப்படியாக தான் இதை வந்து கொண்டு வர முடியும். அதனால் வந்து அவருக்கு ஒரு டைம் கொடுத்தா அவர் வந்து இப்போ ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்புக்காக சிங்க பெண்கள் திட்டம், மற்றபடி விவசாயிகளுக்கான தள்ளுபடி, இப்படி எல்லா திட்டங்களையும் நிதிநிலையை பொறுத்து தான் நம்ம பண்ண முடியும். 10 லட்சம் கோடி கடனில் வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து சீரமைக்கணும்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு மாயையால தான் வெற்றி பெற்றார் விஜய். இவர்னா பெரிய புரட்சியாளரா என்ன செஞ்சாரு மக்களுக்கு அப்படிலாம் விமர்சனம் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? மாயால தான் ஓட்டு போட்டாங்க. மக்கள் வந்து கரெக்டாக இருக்காங்க. மக்கள் வந்து இன்னைக்குமே வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய மக்கள் வந்து அறிவு சார்ந்த மக்கள். இதே மக்கள் தான் ஏற்கனவே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு திமுக அதிமுக இரண்டையுமே மக்கள் புறக்கணிச்சிட்டு இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அன்னைக்கு வந்து ஒரு மாற்றம் வராதா, தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, கொள்ளையும் கொலையும் ஊழலும் இருக்குதே, அப்போ ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டிற்கு ஒரு விடிவு காலம் வரும்னு சொல்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி இந்த கவர்ச்சி காரணமாகவோ அல்லபடி ஒரு மாயை காரணமாகவோ இல்லை. மக்கள் எல்லாரும் தேர்ந்தெடுத்து ஒரு மாற்றத்தை விரும்பி தான் இவருக்கு வாட்ஸ்அப் அளிச்சிருக்காங்க. மக்கள் வந்து இப்ப ஏன் ஓட்டு போட்டோம், உதயநிதி சொல்றாரு ஏன் ஓட்டு போட்டோன்னு மக்கள் வந்து இப்ப வந்து வருந்துறாங்க, அதை போல செயல் தான் விஜய் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலே கூட சொல்லியிருக்காரு, மேடைகளையும் பேசிட்டு வர்றாரு. அது எப்படி பாக்குறீங்க? அதாவது உதயநிதி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வாரிசு அரசியலில் வந்தவர். அவருக்கு வந்து இது நாட்டை பற்றி தெரியாது, அரசியலை பற்றி அதிகமாக தெரியாது. தகப்பன் கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி, இப்படி வந்து அவங்க வந்து குடும்ப அரசியல் தான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து குடும்ப அரசியல் கிடையாது, மக்களுக்கான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்கள் அதான் நானே சொன்னேன்ல ஏற்கனவே, இவங்க வந்து ஏற்கனவே ரொம்ப நாட்டில் வந்து பல வகையான கொள்ளை,
மக்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படிப்பெல்லாம் ஒரு பல சங்கடமான ஒரு நிகழ்வுகள் இருக்கும்போது அதனை மாற்றுவதற்காக தான் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை, புதிய அரசை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. உதயநிதி விமர்சனங்கள்லாம் வந்து அவங்க திராவிடம் சொல்லிக்கிட்டு மக்களை சுரண்டி அந்த வரி பணத்தில் தகச்சிருந்தவங்க அவங்களாம். அவங்க எங்கள் தலைவர் விமர்சிக்கிறாங்களே, அவங்க நேர்மையான ஆட்சி கொடுத்தாங்களா? ஃபுல்லாக ஊழல் மடிஞ்சு கொடுத்துருந்தாங்க. எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது கவர்ச்சி விளம்பர ஆட்சி எங்கள் ஆட்சி தலைவர் நடத்தலை. மக்களுக்காக ஒரு நல்லாட்சி தொடர்ந்து இருக்காரு. அவர் விமர்சனம் பண்ணது வந்து அது கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது. ஒரு கவர்ச்சியால தான் ஓட்டு வந்தது அப்படின்றாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. கவர்ச்சினா எப்படி ப்ரோ? இதே விஜய் என்ன சொன்ன டைலாக் தான். மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டால் வந்து அது நல்லாட்சிக்காக ஓட்டு போட்டதாக அர்த்தம். அதே எங்கள் தலைவர் வெற்றி தலைவருக்கு போட்ட வந்து கவர்ச்சின்னு சொல்ல முடியுமா? இது வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இனி வரும் காலங்களில் வந்து எங்கள் வெற்றி தலைவர் மட்டும்தான் ஜெயிச்சுட்டு இருப்பாரு. எங்களோட ஆட்சி தான் கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்கும். ஓட்டு போட்ட மக்கள் வருத்தப்படுறாங்க, ஏன்டா நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டோன்ட்டு அப்படின்னு சொல்றாரு. ஒயின் ஷாப்பில் உள்ளவங்க மட்டும்தான் வருத்தப்படுவாங்க. 9:50 கடை அடைச்சிடான், 9:50 கடையை முடிடுறாங்க, எல்லாம் வருத்தப்படுறாங்க. அது மட்டும்தான் நினைப்பாங்க, வேற யாருமே வருத்தப்படலை. இது வரைக்கும் பாருங்க, 10 மணிக்கு மேலே எவ்வளோ ஒழுங்கு நடவடிக்கையோட ஆட்சி நடந்துக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு? அனைத்தும் பிளாக்ல எவனுமே எங்கேயுமே போய் வாங்க முடியாது. இப்பெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. இது திமுக தீய சக்தியோட ஆட்சி இல்லை, இது தூய சக்தி ஆட்சி. அவ்வளோ அழகா நடந்துகிட்டு இருக்கு. பல குற்றங்கள் இருக்கு, எம்எல்ஏக்கள் மேல பல குற்ற வழக்குகள் இருக்கு. அதை போல ஆளை தான் நீங்க எம்எல்ஏ தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நிரூபிக்க முடியுமா? உங்களால மீடியால நிரூபிக்க முடியுமா? இது வரைக்கும் உதயநிதி மேலதான் குற்றங்கள் இருக்கு. அவருக்கு மேல திரைக்கவர்ச்சி ஒண்ணுமே செட் ஆகலன்னு சொல்லி தான் இப்போ இங்க வந்திருக்காப்புல. அவருக்குள்ள குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்க முடியுமா சொல்லுங்க. அதாவது அவர் அப்பா ஆட்சி அப்போ சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டை ஃபுல்லாக அவர் இப்போ மாற்றி வந்து தாவேகா சார்பில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வந்து அது அந்த அவர் வைக்கிற குற்றச்சாட்டு ஃபுல்லாக அவங்க ஆட்சியில் நடந்தது தான். ஒரு மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தா நம்ம தளபதி மட்டும்தான். இது அந்த எதிர்க்கட்சிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ ஒரு 20 நாள் 25 நாள் இப்படி ஒரு சாகசம், இப்படி ஒரு மக்களுக்கான சேவை செய்கிற யாராலையும் முடியாத ஒரு பொறாமையை அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து தமிழக வரலாற்றில் ஒரு அரிச்சுவடின்னு கூட சொல்லலாம். ஒரு தலைவர் தளபதி வந்து இவ்வளோ ஒரு எளிமையாக மக்களுக்கான சேவை செய்கிற வேறு யாராலையும் முடியாதுங்க. இன்னைக்கு நடக்கிற எங்களோட அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான பணி செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர் கையில் தான் எதிர்காலம் இருக்குங்கிறது இன்னைக்கு வந்து கண்டிப்பாக மக்கள் உணர்ந்துட்டாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையை உடனடியாக தீர்வு கண்ட ஒரே கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் தான். அது எங்கள் தளபதி வந்து தமிழகத்தோட சிஎம் சாதாரண மனிதர் அல்ல, மக்கள் பிரச்சனைக்காக மக்களுக்காகவும் வாழ்ந்து கொடுக்குற மகான். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிர்கட்சிக்கு வந்து இப்படி ஒரு சிஎம்மா இனி நம்ம திருப்பி ஆண்டாண்டுக்கு வர முடியுமா அப்படின்னு அவங்க நோக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் தளபதி ஆட்சிக்கு நிகர் இல்லை. அதை பொறாமை காரணமாகவும் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் சூழ்ச்சியின் காரணமாகவும் அவங்க வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்சி தாங்காது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க. இது சொல்கிறவங்க தெரியல சார், எதிர்கட்சிகளுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு சார். இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் அலறாங்க. தளபதிங்கிற ஒரு சிஎம், இப்படி ஒரு சிஎம்மை தமிழ்நாட்டில் வந்து மக்கள் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வுகளையும் பண்ணுற ஒரே தலைவர்னா நம்ம தளபதி சிஎம் மட்டும்தான். அது யாராலையும் மாற்ற முடியாதுங்க. ஓட்டு போட்டவங்க வருத்தப்படுறாங்க, ஏன் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இதை தான் சொல்கிறேனே, காழ்ப்புணர்ச்சி, பொறாமை. இது ஒரு சிறந்த ஒரு சிஎம் இன்னைக்கு வந்து தமிழக வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா போய் டெல்லியில் போனாலும் சரி அவருக்கான மரியாதை உலகத்திலே இங்கே கிடைக்க அந்த அளவுக்கு சிறந்த தலைவர் அவர். இப்போ இவங்க செய்கிற எல்லாமே வந்து தவறான செய்திகளை பரப்பி பார்க்குறாங்க. எதிர்கட்சிக்கான அவங்க என்னன்னா காழ்ப்புணர்ச்சி மட்டும் இல்லாமல் பொறாமையில் பொங்கி எழுந்து மக்களுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு இந்த மக்களுக்கிட்ட வேஷம் போடுறவங்க யாரும் நிலைச்சு நிற்க முடியாது. தளபதி ஆட்சி மட்டும்தான் நிலைக்கும். சொன்ன திட்டங்களை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க சார். பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஆமாம் சார், ஏற்கனவே ஊழல் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டாங்க சார். இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வர வேண்டும்னு மக்கள் ஏன் எதிர்பார்த்தாங்கன்னா, எதை தொட்டாலும் ஊழல், வேலை வாய்ப்பும் இல்லை, அடிப்படையில் பஞ்சம் இருக்க இந்த இடத்துல இன்னைக்கு தளபதி அவர்கள் அதை மாற்றத்துக்கான வழியை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கான நிதியை டெல்லியில் வாங்கி மக்களுக்கான பிரச்சனையை சரி செய்து மக்களை சீரான ஓட்டத்தோடு மிக சிறப்பாக நம்ம தமிழகம் வளரும் என்பது எந்த மாற்றமும் இல்லைங்க சார். ஆனா உதயநிதியோட விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? அவரோட விமர்சனங்கள் வெறும் திரைக்கவர்ச்சிங்கிறாரு. அவரே ஒரு திரைக்கவர்ச்சியில் உள்ளவர் தான். இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்காப்புல? அவரால் சினிமாவிலையும் எந்த சாதிக்க முடியல, அரசியலாலும் சாதிக்க முடியல. சும்மா பேசிகிட்டே இருக்கலாம் திரைக்கவர்ச்சின்னு. வேற எதுவும் அவரால் பேசுறது அளவுக்கு இல்லை. திரைக்கவர்ச்சி தவிர வேற எதுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க? இவர் என்ன பண்ணிட்டாரு விஜய் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. இந்த ஒரு மாதம் பதவியேற்றதுலேருந்து ஒரு மாதம் மதுப்பிரியர்கள் மட்டும் எவ்வளோ அவதியாகிறாங்க தெரியுமா?
9:50க்கு கரெக்டாக ஷார்ப்பாக எல்லா ஒயின் ஷாப்பும் நீங்கள் தேடி பாருங்கள், கதை அடைச்சி கணக்கு வழக்கு பார்த்து கரெக்டாக முடிகிறாங்க. பார்லாம் அதே மாதிரி முடிகிறாங்க. இதில் மக்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை உண்டாகிருக்கு தெரியுமா? இதுதான் அவங்களுக்கு பெரிய பாடமே. தளபதி ஆட்சி இன்னும் கூடுதல் காலங்கள் போகுனா அவ்வளோ அழகா சிறப்பாக நடக்கும். எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி. மதுப்பிரியர்கள் மட்டும்தாங்க வருத்தப்படுவாங்க, வேற யாருமே வருத்தப்பட மாட்டாங்க. பெண்கள்லாம் இன்னைக்கு எவ்வளோ 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 சிறப்பாக நடந்தது. சிங்கப்பெண் படைங்கிறது அங்கே அண்ணன் உருவாக்குனதுல எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா? எத்தனை பெண்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டே போகலாம். உதயநிதிக்கு வந்து வெறும் வாய் வார்த்தை வேலைன்னா பேசலாம், செயல்முறையா எங்க தளபதி செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. ஆட்சி நீடிக்காது, கலைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இன்னும் 10 வருடம் இல்லை, 15 வருடம் இல்லை, இனி வரும் காலங்களில் தளபதியின் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க.